அக்டோபர் 30 வியாழக்கிழமை. யாபேஸ். அவன், அதாவது யாபேசனுடைய தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 1 நாளாகமம் 4:9. தன் துக்கத்தை ஜெபத்தினால் சந்தோஷமாக்கிக் கொண்ட ஒரு மனிதன் தான் யாபேஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் அளிக்கிறவரும் கூட என்பதை நிரூபித்தவர்தான் யாபேஸ். தன் துயரங்கள் துன்பங்களையெல்லாம் தேவ பலத்தோடே கூட துடைத்தெறிய வேண்டும் என்று திட்டமாய் தீர்மானம் செய்தவர்தான் யாபேஸ். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34. யாபேசின் ஜெபத்தை கேட்டு பதிலளித்தவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பதிலளிப்பார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பது மட்டுமே. எலியா நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24. இன்றைக்கு நேரம் ஒதுக்கி ஊக்கமான ஒரு ஜெபம் செய்வீர்களா? யாக்கோபைப் போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று மன்றாடுவீர்களா? யாபேசின் தாய்க்கு என்ன துக்கமோ தெரியவில்லை. யாபேசை பெற்றெடுத்த பொழுது நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சாதாரணமாக எந்த தாயும் குழந்தை பிறந்தவுடனே இளம் பாலகனின் முகத்தைக் கண்டு அவள் அதுவரை அனுபவித்திருந்த துக்கங்களையெல்லாம் மறந்து பூரிப்படைந்து விடுவாள். 10 மாதம் சுமந்த வேதனையும் பிரசவத்தில் உண்டாகும் கடும் வேதனையும் மாறி சந்தோஷம் அடைவாள். ஆனால் அந்த தாயோ துக்கத்தோடுதான் இருந்தாள். தன் துக்கத்தையும் பிள்ளைமேல் சுமத்தி துக்கம் நிறைந்தவன் என்ற அர்த்தத்துடன் பெயரை சூட்டினாள். அவளுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன என்று வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் மிக கொடிய வறுமையிலோ வியாதியிலோ வாடி இருந்திருக்கக்கூடும். அல்லது அவளுடைய கணவன் அவளை விட்டுவிட்டு வேறு பெண்ணோடு வாழ்ந்திருக்கக்கூடும். அசட்டை செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடும். துக்கம் அவளோடு மாத்திரமல்ல, அவளுடைய மகனையும் தொடர்ந்தது. உங்களுடைய துக்கத்தை யார் அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாகவே அறிந்தவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை புறக்கணித்துவிட்டு ஒரு நாளும் அவர் கடந்து செல்கிறவர் அல்ல. உங்களுடைய ஜெபம் அவருடைய உள்ளத்தை உருக்குகிறது. ஏன் தெரியுமா? அவரும் துக்கத்தின் பாதையிலே நடந்து சென்றவர் என்பதாலேயே. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவர் உங்கள் துக்கத்தை அறிந்து தன்னுடைய பொற்கரத்தினால் உங்கள் கண்ணீர் யாவையும் தொட்டு துடைத்தருள்வார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஏசாயா 53:3.